ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஏண்டி கொஞ்ச நேரத்துல எவ்வளவு கலவரமாயி போச்சு. ஐயோ, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கே கொஞ்ச நேரத்துல மூச்சு நின்று போற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் வேலு, நீ வேலை பாக்குற ஹாஸ்பிட்டல் இப்படி ஒரு ஃபோர்ஜரி பண்ற ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சோ அப்புறம் எதுக்கு அங்க வேலைக்கு சேர்ந்த? மாமாவையும் ஏன் அங்க அட்மிட் பண்ண? இப்படி ஆகுன்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாம் என்னாலதான். வேலு, உங்க முகம் ஏன் இப்படி இருக்கு? இல்லைங்க, ஏற்கனவே அந்த ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு சம்பவத்தை நேர்ல பார்த்தேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்பாவை அங்க தங்க வச்சது ஏன் தப்புதான். ஐயோ, இந்த குடோன் ஃபுல்லா மருந்தா இருக்கே. அட பாவீங்களா, இதெல்லாமே எக்ஸ்பயர் ஆன மெடிசின்ஸா? அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க. இந்தாங்க டாக்டர், இவரோட ரிப்போர்ட். அப்பாவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். என்னாலதான் அப்பா இப்ப கஷ்டப்படுறாரு. என்ன மன்னிச்சிருப்பா. வேலு, நீ என்னப்பா பண்ணுவ? விடு, அதை நினைக்காத. இப்ப குடும்பமா உட்கார்ந்து அழுது என்ன பிரயோஜனம்? எங்க அண்ணன் சிவனேசன் பாவம், அவர் இந்த நிலைமைக்கு போறதுக்கு காரணமே இந்த செல்விதான். இப்ப எதுக்கு தேவையில்லாம மாப்பிள்ள மேலேயும் செல்வி மேலேயும் பழி சுமத்திக்கிட்டு இருக்கீங்க? மாமா அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் தவிச்சு போயிருக்கோம். தேவையில்லாம பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா ரெண்டு பேரும்? சண்முகம், விட, அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க. நாங்க ஒண்ணும் யார் மேலயும் பழி போடல. அன்னைக்கே ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லி பணத்தை கறக்கிறதுக்காக திடீர்னு ஓபன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசும்போதே இந்த ஹாஸ்பிட்டல் அப்பவே வேண்டாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னேன். நீங்க யாருமே என் பேச்ச கேட்கவே இல்ல. முக்கியமா இந்த செல்வி கேட்கவே இல்ல. அதெல்லாம் பாத்துக்கலான்னு அப்படியே கையெழுத்து போட வச்சுட்டா. அவங்க கிட்ட நம்ம மாமா உசுர தேவையில்லாம பணைய வச்சுட்டா. பாவம் மாமா, அவரை உயிர் பழைக்க வைக்க முடியுமோ இல்லையோன்னு நாம தான் இப்படி பதறிட்டு இருக்கோம். அம்மாடி புண்ணியவதி, நீ நல்லா இருப்ப. இப்படி ஆனதை நினைச்சு ஆள் ஆளுக்கு பதச்சிட்டு இருக்கோம். நீ வேற எரியிற தீல எண்ணெயை ஊத்தாத. தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்ணாம அமைதியா இருமா, போதும் எங்களுக்கு. இப்ப கூட உங்க எல்லாருக்கும் நான் தான் பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுதுல. நானும் என் அம்மாவும் இந்த குடும்பத்து மேல உள்ள அக்கறையில பேசினா கூட உங்க எல்லாருக்கும் தப்பாதான் தெரியுது. பேசினாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியும். எல்லாம் என் தலை எழுத்து. என்ன பண்றது? கீர்த்தி, இப்ப யார் தப்பு யார் தப்பு இல்லைன்னு பேசுறதா முக்கியமா? அப்பாவோட உயிருக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க எல்லாருக்குமே அக்கறை இருக்கு. நீ தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத, புரியுதா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு.
மேடம், நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு டாக்டர். இது இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு குடோன். இதுல ஃபுல்லா எக்ஸ்பயர் ஆன மெடிசன்ஸ் தான் இருக்கு. இப்போ சிவனேசனுங்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே எக்ஸ்பைரி ஆனதை யூஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் தேடி கண்டுபிடிச்சு எக்ஸ்பைரி ஆன மெடிசன்ஸ் எல்லாம் என் போன்ல வீடியோ எடுத்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா எவிடன்ஸும் என்னோட இந்த போன்ல தான் இருக்கு. இந்த மெடிசன்ஸ் தான் வேலுவோட அப்பாக்கு கொடுத்திருக்காங்க. இது ஒண்ணு போதும், இவங்களோட ஆட்டத்தை மொத்தமா முடிக்கிறேன். எப்படியோ கணேஷ், நான் நினைச்ச அளவுக்கு அந்த சிவனேசன் பேஷண்ட் பிரச்சனை பெருசாகல. தேங்க் காட். எஸ் டாக்டர், நான் கூட அந்த வேலுவும் அவன் குடும்பமும் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சேன். நம்ம மக்கள் எல்லாம் எமோஷனலி வெரி வீக் பீப்புள். அவங்களுக்கு முதல்ல நீதியா நியாயமா தன்னுடைய உயிரான் வந்தா நிச்சயமா முதல்ல அவங்க சூஸ் பண்றது தன்னுடைய நலம் மட்டும்தான். இந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் அந்த சிவனேசனோட உயிரை காப்பாற்றணும்னு நினைப்பாங்களே தவிர நம்ம மேலெல்லாம் அவங்களுடைய கோபம் திரும்பவே திரும்பாது. எதுக்கும் இந்த விஷயம் நந்தினிக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கிட்டா போதும், நாம தப்பிச்சிடலாம். சபாஷ், சூப்பர் சூப்பர் சார். இன்னும் எத்தனை நாள் மக்களோட பலவீனத்தை இப்படி பயன்படுத்தி உங்க வியாபாரத்தை நடத்தி பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? கணேஷ், என்ன இது? இது சீஃப் டாக்டர்ஸ் இருக்கிற ரூம். பிராக்டிஸ் பண்றவங்க ஜூனியர்ஸ் எல்லாம் உள்ள வர அனுமதி இல்லைன்னு நீங்க சொல்லி கொடுத்து வேலைக்கு சேர்க்கறது இல்லையா? விடுங்க டாக்டர், நந்தினி நம்ம பொண்ணுதான். என்ன கொஞ்சம் விவரம் கம்மி. அவளுக்கு இந்த மெடிக்கல் மாஃபியா பத்தி சொல்லி கொடுத்துட்டா நல்லா புரிஞ்சுப்பா. என்ன நந்தினி? அட பாவிங்களா, இப்படி ரூம் போட்டு உட்கார்ந்து அடுத்தவங்க ரத்தத்தை குடிச்சு அதுல பணத்தை சம்பாதிக்கணும்னு பாக்குறீங்க? நீங்களா நல்லா இருப்பீங்களா?